பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக வேதத்தை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை, அப்படித்தானே? காரணமே இல்லாமல் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நாங்கள் அந்த அளவுக்கு வளரலை அப்படின்றீங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் அந்த திராட்சை பழம் இல்லைனாலும், ஆடு வளர்த்தோம் ஆட்டு மந்தையில் அங்கே ஆட்டுக்குட்டி இல்லைனாலும், மாட்டுக்கணக்கு பார்த்தா அங்கேயும் எதுவும் இல்லைனாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோம். மாதம் முழுக்க வேலை செஞ்சோம், மாத கடைசியில் சம்பளம் இன்னும் கிரெடிட் ஆகலை, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் நாங்கள் சந்தோஷமாகவே தான் இருப்போம். எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் எதிர்பார்க்குற காரியம் நிர்ணயிக்கல, இயேசு தான் நிர்ணயித்தார் அப்படிங்கிறவங்களாம் இப்போ சந்தோஷமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது நிச்சயமாகவே நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆமாம், நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செஞ்சார், அதை கனவு கன்றவங்களை போலவே இருக்கிறோம், அப்பவும் கர்த்தர் நமக்கு சந்தோஷப்படுத்துறார். அல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓட்டி சந்தோஷப்படுத்துறாரு. ஆனாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஆவியில் நிரம்பி இருக்கும்போது வெளியே வர ஒரு கனி, ஒரு சுபாவம். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நான் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டோடைய மகா பிரதான கிருபையினால இந்த தேசத்துக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வேலை தேட தெரியாது, ஏதோ கூட்டிகிட்டு வந்தாங்க, வேலை செஞ்சேன். 2019 டிசம்பரோட உனக்கு வேலை போயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்து ஒரு 5 மாதம் வேலை நீட்டிப்பு கொடுத்தாங்க. இப்படி பல முறை நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆண்டவர்லாம் தேடினேன், சர்ச்செல்லாம் தேடினேன், வேலை தேடுறது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பல முறை பேப்பரை மாற்றி காலங்கள் உருண்டோடுது. ஜெபத்தில் தாங்கின யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. போன வருஷம் 2024 அக்டோபரோட அந்த ப்ராஜெக்ட் கணக்கையே முடிச்சிடணும் அப்படிங்க நினச்சிட்டு இருந்தாருங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அப்போது இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சு, அதில் நீ வேலை செய் அப்படின்னாரு. அந்த ப்ராஜெக்ட் வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு சொன்னோடனே 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வீசாவெல்லாம் மாற்றி கொடுத்தார். அன்எண்டிங் உனக்கு வேலைன்னு. ஆண்டர் கிருபையில் வீசா வந்துருச்சு. வேலை ஜப்பான்லேருந்து என்ன சொன்னார், இந்த வாரத்துலேருந்து உன் கணக்கு ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு அனுகூலமாய் கொடுத்துருக்கார். அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 4 வருஷம் போகும். 4 வருஷம் இருப்பேன்னு தெரியல. கர்த்தர் நியமித்திருக்க வரைக்கும் அந்த இடத்துல நான் வேலை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால் எனக்காக ஜெபித்தீர்கள், இப்படி ஒரு காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார். அதனால் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்களேன். 2022 பிப்ரவரியோட வேலை முடியும்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அப்படியே சொன்னார். நான் சாட்சி சொன்னேன், எனக்கு 2 மாதம் வேலை கொடுத்துட்டாங்கன்னு. அங்கிள் சொல்கிறார், இது பல பிப்ரவரி ஒரு பார்ப்பாருங்க அப்படின்னாரு. நான் எங்கேயும் வேலை தேடலாம் போகல, அவங்க தான் என்னுடைய வீசாவை மாற்றி கொடுத்து அப்படியே ப்ராஜெக்டில் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஏதோ வாயிலிருந்து வர வார்த்தை அவளுக்கு கனமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏலி ஒரு வார்த்தை என்ன சொன்னார், எலிசா என்ன வார்த்தை சொல்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தை தான் ஊழியக்காரன்றது வருகிற ஒரு வார்த்தை, அது திருவார்த்தை மாதிரி, அது அப்படியே நடக்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். இன்னைக்கு நானும் பேச போகிறேன். நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா இயேசுவை தவிர வேற யாரையும் பார்க்க தெரியல. எல்லாருக்கிட்டையும் போய் வேலை கேட்டு பார்த்தேன். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, மாறிடுவாங்க. எல்லாரும் நல்ல இடத்துக்கு போயிட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு அவனவன் படியை அவனுக்கு அளந்து கொடுக்குறார். அல்லேலூயா. என் தேவைக்கு எனக்கு என்ன செலவு இருக்கோ எல்லாமே கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இன்னும் கூட சம்பளத்துக்கு போகலாமே, அதுக்குள்ள அங்கெல்லாம் பொசிஷன் இருக்கேன், வேலை இருக்கேன்னு இருக்கிற இடத்துல ராஜாவா இருக்கிறோம். தேவையான சம்பளத்தையும் கொடுக்குறார், வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. உயர்வை நிச்சயம் தருகிற தேவனா இருக்கிறார். ஒரு 4 லைனை மாத்திரம் பாடிட்டு செய்திக்கு தொடர்ந்து போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிடிச்சமான ஒரு 4 லைன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குரைத்த என் தேவனே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குரைத்த என் தேவனே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம், வெட்கம் என்றும் அடைவதில்லையே.
உம்மையே நம்பியிருக்கிறோம், வெட்கப்பட்டு போவதில்லையே. நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம், வெட்கப்பட விடுவதில்லையே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குரைத்த என் தேவனே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குரைத்த என் தேவனே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாங்களா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். 1 Timothy chapter 4 verses 12 to 15. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 14-15. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஆமென். அல்லேலூயா. 15வது வசனத்தை, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, let your progress be evident to all. நீ நல்லா வந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவைகளில நிலைத்திரு என்று சொல்லுகிறார். நம்ம கடந்த முறை சொன்னபோது வளர்ச்சி, நம்ம இன்னும் வளரணும், குழந்தையை போலவே இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கிறோம், ஆனால் நாள் பட வளர வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை சொன்னேன். அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம குழந்தை போல தான் இருப்போம், ஆனால் குழந்தையவே ரொம்ப நாள் இருந்துடக்கூடாது. ஒரு வளர்ச்சி வேணும் நமக்குள்ள. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி வேணும், ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வேணும். நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் இல்லையா? வளர்ச்சி என்பது ஒரு நாளில் வராது. ஒரு விதையை போடுற மாதிரி விதையை போட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த காரியத்தில் நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம். அந்த வளருவதற்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். ஒரே நாளில் வந்துடாது. ஒருவேளை நீங்கள் இப்போ மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வளர்றாங்களா அப்படின்னு இன்னொரு 6 மாதம் கழித்து பார்த்தா தெரியணும். அப்படின்னா டெய்லி அந்த இசை வாசிக்கிறவங்க அதில் இசையில் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா 6 மாதம் கழித்து அவங்களுக்குள்ள வளர்ச்சி என்னென்னு தெரியும். நம்ம எதில் வளர வேண்டும்னு சில பேர் தெரியாது, நினைச்சதுலலாம் வளர்ந்துடலாம்னு நம்ம நினைப்போம். நம்மளை தேவன் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டோம்னா அந்த நோக்கத்துக்காக நம்ம வளருவோம். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி வளரும் போது நமக்கு ரெண்டும் தேவைப்படும். நம்மளை உற்சாகப்படுத்தவும் வார்த்தைகள் தேவை, நம்மளை ஒழுங்குபடுத்தவும் ஒரு வார்த்தைகள் தேவை. மோட்டிவேஷனும் தேவை, டிசிப்ளினும் தேவை. ஏமே டிசிப்ளின் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வளர்ச்சியை எதுவாக இருந்தாலுங்க, என்ன காரியமாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி என்கும்போது அது நமக்கு வரும். அதே போல் சொல்லியிருந்தேன், வளர்ச்சிக்கு அளவே கிடையாது, வளர்ந்துக்கிட்டே போகலாம். எவ்வளோ தூரம் வளர முடியுமோ எந்த காரியத்தில் வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் வளரும் போது ஒரு தவறான நோக்கத்தில் எந்த காரியத்தையும் ஆரம்பிச்சிக்க கூடாது, ஒரு தவறான காரியத்தை ஆரம்பிக்கக்கூடாது, தவறான நோக்கத்தில் செய்யக்கூடாது, தவறான திசையிலும் போயிடக்கூடாது. ஏன்னா வேறானது பரிசுத்தமாக இருந்தால் தான் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம எதற்காக வளர்கிறோம்? போட்டி போட்டுக்கிட்டு இல்லாட்டி என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு வளரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரே, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்வதற்காக நம்ம வளர்ச்சோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஆக்சுவலி இன்னும் சொன்ன, வளர்ச்சி என்பது தானா யாருக்கும் வராது. வளர்ச்சி தானா வராது. growth is not automatic, it must be intentional. நான் வளர வேண்டும், இந்த காரியத்தில் எப்படியாவது வளரணும் அப்படி நமக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாதான் வரணும். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், அப்பதான் விதைக்க முடியும். ஒரு சில காரியத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டுதான். சின்னதா ஒரு சின்ன பேபி ஸ்டெப் அப்படி எடுத்து வைங்க. சில நேரத்தில் நம்ம அந்த இடத்த விட்டு நகரணும்னு நினைக்க மாட்டோம், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்படியே ஆரம்பிச்சாலும் என்னைக்கு துவங்கலாம் அப்படின்னா இன்னைக்கே துவங்கணும் அப்படிங்கிறது சரியானது. அப்படி துவங்கிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். முதல்ல நம்ம எதையும் ஆரம்பிக்கவே என்ன வராது,
அப்படி ஆரம்பிச்சு என்ன வந்தால் கூட எப்போ ஆரம்பிக்கலாம், இந்த அப்புறம் பண்ணிக்கலாம், இந்த அடுத்த மாதம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த நியூ இயர் வந்ததுக்கப்புறம், என் கல்யாண நாள் வந்ததுக்கப்புறம், என் பர்த்டே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நாளை தேடிட்டு இருப்பான். அப்படிலாம் இல்லை, உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணக்கூடாது. we should value the process and procedure when we grow. ஒரு 10 நிமிஷம் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா அப்படின்னா அந்த 10 நிமிஷம் தானே, என்னங்க எல்லாம் பண்ண மணிக்கணக்காக படிக்கிறாங்க, நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் படிக்கிறேன். இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். இல்லை, ஒரு காரியத்தை நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த யூ ஷுட் வேல்யூ த ப்ராசஸ். அந்த 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 ஸ்டெப் எடுக்கிறதுக்கும், அதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கும், சிரமம் எடுக்கிறதையும் ஒரு கணத்தை கொடுக்கணும். ஜஸ்ட்டு சும்மா பண்ணுறாங்க, ஏன் சும்மா பண்ணணும், பண்ணுறதே நல்லா சிறந்ததாக பண்ணலாமே. இப்படி பண்ணும்போது நமக்குள்ள நல்ல வளர்ச்சி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் எங்கே சில நேரங்களில் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நல்ல ஆட்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் எப்படி வளர வேண்டும், ஏன் வளர வேண்டும், ஆண்டவருக்காக தான். நாம் வளர்ந்தா தான் 4 பேர் வளர்த்து விட முடியும். நிச்சயமாக ஆண்டவருக்காக உங்கள் பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கணும், சில காரியங்களை வளரணும். சபையில் ஊழியம் செய்யறதுக்காக சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக ஜொலிக்கணும், உப்பா இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா நாம கொஞ்சம் வளர்ந்து இருக்கணும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன 2 கேள்வி நான் கடந்த முறை சொன்னேன். உங்களை டெவலப் பண்ண, இம்ப்ரூவ் பண்ண, அப்லிஃப்ட் பண்ண, வளர்கிறதுக்கு என்ன திட்டங்களை இது வரைக்கும் வைத்திருக்கிறீங்க? ஏதாவது ஒரு பிளான் போட்டு இதெல்லாம் வளரலான்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கிறேன் இருக்கீங்களா? வாட் ஆர் த பிளான்ஸ் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் செல்ஃப்? சரி, ஆண்டவருக்காக எதோ செய்யணும் விரும்புகிறேன். வாட் ஆர் த பிளான்ஸ் யூ ஹாவ் டு டெவலப் அதர்ஸ்? மித்தவங்களை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யாரையா டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தில் வளர்த்து விடலான்னு இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லைன்னா அப்புறம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. நம்ம ஏன் இதெல்லாம் வளரணும்னா, அடுத்தவங்களுக்கு, நம்ம சார்ந்தவர்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நாம் வளரணும், அவங்களை வளர்த்து விடணும். அல்லேலூயா. இதை தான் கடந்த முறை நான் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு சொல்லி வசனங்களோட சொன்னேன் இல்லையா? ஒரு கடுகு விதை மாதிரி தான் சின்ன தாட்டாக இருக்கும், கடுகு விதையாகவே இருந்துடக்கூடாது. அது வளரும்போது மரமாகி அநேக பறவைகள் வந்து உட்கார்ற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன தாட்டாக இருந்தாலும் நல்லா வளரணும், சின்ன காரியமாக இருந்தாலும் நல்லா வளரணும், சின்ன ஜபக்கூடுகையாக இருந்தாலும் நல்லா வளரணும். கர்த்தர் தான் அதுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு நல்ல ஆழமான சத்தியம் கேட்கணும். ஆழமாக சத்தியம் கேட்டு என்னத்துக்காகுது? நம்மளும் வளரலை, நாம் போய் யாரையும் வளர்க்கலைன்னா தெரிஞ்சு ஒன்றும் யூஸ் இல்லையே, இல்லைங்களா? சின்ன காரியத்தை எவ்வளோ தூரம் கற்றுக்கணும், எல்லாம் அடைந்தாயிற்று முற்றிலும் தெரிந்தவனான் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. எவ்வளோ தூரம் கற்றிருக்கிறோமோ அது வரைக்கும் ஒரு சீராக ஒழுங்காக நடந்து கொள்வோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதுதான் இந்த நாளில் கூட உங்களுக்கு சில வேத வசனங்கள் மூலமாக தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் we must put it into practice. நடைமுறை வாழ்க்கைக்கு வரணும். நீங்கள் தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி நம்ம வளருவது அநேகருக்கு தெரிய, அதாவது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது அநேகருக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் முன்னேறி தான் போறீங்க அப்படிங்கிறதுல அநேகருக்கு தெரிய வேண்டும்னு தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அதில் 12வது வசனத்தில் கடைசியில் சில காரியங்களை சொல்லி நீ மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிறார். 4 பேத்துக்கு மாதிரியாக இருக்கணும்னு, ஒரு மாதிரியாக இல்லை, மாதிரியாக இருக்கணும்னு. அதே தீத்து, இது தீமோத்தேயுன்னு ஒரு வாலிபன், தீத்து ஒரு வாலிபன். நீங்கள் தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்த்தாலும் அவரை ஒரு தலைவராக, ஊழியராக ஏற்படுத்தி விட்டு அவர் அநேகருக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற 7வது வசனத்தில் அவருக்கு சொல்லும் போது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து பாருங்க, நீயே உன்னை எல்லாவற்றிலும், மற்றவங்களுக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, நீ மாதிரியாரு. ஷோ த பேட்டர்ன், பி an example, செட் an example. ஒன்ன பார்க்கணும். ஏன் மாதிரி அப்படின்னா, அந்த காலத்திலலாம் ஒருத்தர்களை எல்லாரும் கையிலையும் இப்படி வேதாகமோ இல்லை விளக்க உரையோ அப்படி யூடியூப்ல பிரசங்கமோ ஆடியோ டேப்போ எல்லாம் கிடையாது. ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, நமக்கு போதிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை இன்றைக்கு தான் கிறிஸ்தவத்தில் வந்திருக்கலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 32 வருஷத்துக்கு மேலாச்சு. அன்றையிலிருந்து சில ஒழுங்குள்ள பாஸ்டர்களையும் பார்த்துருக்கிறோம், ஒழுங்கினமான பாஸ்டர்களையும் பார்த்துருக்கிறோம். எதை செய்யணுங்கிறதையும் கற்றுருக்கிறோம். பாஸ்டர்ட் இருந்து எதெல்லாம் இந்த பாஸ்டர்ட் இருந்து செய்யக்கூடாதுன்னு கற்றுருக்கிறோம். சில ஒழுங்கான காரியங்கள் செய்யும்போது சில நமக்கு பிடிச்சிருக்கும், சிலது நம்மளை அப்படியே மைண்டோட ஒரு அட்ராக்ஷனுக்காக போயிருக்கோம். பிறகு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், எனக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்டர், ஆராதனைக்கு அவருக்கு தான் பிரசங்கன்னா அவர் சொல்லுவார், நீ முதல்ல வந்துடணும்ப்பா, முதல்ல வந்துட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ ஃபுல் பீட் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு. ஆராதனை நேரத்தில் அங்கேயும் ஓடிட்டுலாம் இருக்கக்கூடாது,
அது நடக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் சித்தப்பா தான் ஸ்டேஜில் போட்டு உட்காந்துக்குவார் சேரை போட்டு. அங்கே என்ன நடந்தாலும் நகர மாட்டார். ஆள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவசரத்துக்கு மட்டும்தான் அவர் சீட்டை விட்டு எழுந்திருப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான், ஆராதனை நேரம் நமக்கு டியூட்டி ஸ்டேஜில் தான் அப்படின்னு உட்காந்துக்குவார். இதை விட இன்னும் ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்த பாஸ்டருக்கு 30 வயசு கூட தான் இருக்குது, ரொம்ப வாலிபர வயசு இருக்கும். ஆனால் அவரோட படிப்பு 10ஆம் கிளாஸ் ஃபெயில். பைபிள் காலேஜ் போய் பாஸ்டராக வந்துட்டார். அவர்கிட்ட இந்த மாதிரி பார்ப்போம்னா, ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் விட்டுட்டு போனால பழைய பாய்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த அந்த ஹாலுக்குள்ள ஒரு 50 பேர் தான் உட்கார முடியும். அந்த பாயை போடுவார் பாருங்க, அந்த பிஞ்ச பாயெல்லாம் மடிச்சுட்டு, எனக்கு தெரியக்கூடாதுப்பா, இந்த பாய் இப்படி போட்டால் இப்படி பண்ணிடலாம், ஆனால் அது உள்ளே வரும்போது ஜனங்களுக்கு நீட்டாக இருக்கணுமா. உண்மையை சொல்கிறேன். நீங்களும் அந்த காலத்தில் அப்படிலாம் வசதிகள் இப்பவும் கிராமத்து சபைகள் சிலருக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது. நம்ம வளர்ந்தவங்களுக்கு ஜிபே தான் பண்ணுவோம், அவங்களுக்கு ஜிபேலாம் கிடையாது. நீங்கள் 2000 ரூபாய் அந்த ஊழியக்காரன் கொடுத்தா கூட சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு இருக்கிறாங்க. நீட்டாக வைக்கணும். ஒரு பிரசங்கம் அப்படின்னா ஒரு பெரிய நோட்டை வச்சு எழுதிட்டு இருப்பார், பெரிய நோட்டை வச்சு படிப்பார். அவங்க பாஸ்டர் எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் இருக்கும், அவர் கேட்ட பிரசங்கம் இருக்கும். அப்போ ஒரு வேதாக விளக்க உரை பைபிள் வச்சுக்குவார், மணிக்கணக்காக படிப்பார். நாங்கள் பார்த்துருப்போம், ஒரு பாஸ்டர் இப்படி உருண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் பார்த்ததை விட என் தம்பி ரொம்ப கூடவே தங்கி பார்த்துருக்கான் சின்ன வயசுலேயே. ஏன் பாஸ்டர் ஒரு பிரசங்கம்னா இப்படி சனிக்கிழமை நைட்டில் உருண்டுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு. இதை மாதிரிகள்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்திலே ஊழியம்னா இப்படி தான் கொஞ்சம் ஒழுங்கோடு இருக்கணுங்கிறத மாதிரியை பார்க்குறோம். அல்லேலூயா. இதில் பிரசங்கெல்லாம் போய் சொன்னால் அந்த இடத்துல புரியுமா? இப்படியாக எலியா ஊழியம் செய்தார்னு விளக்கெல்லாம் சொன்னால் அந்த பக்குவத்தில் புரியல. ஆனால் மாதிரியை பார்த்தோன்னே இன்னைய வரைக்கும் மனசில் பதியுது. இதே ஊழியக்காரர் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிற காணிக்கை எண்ணி வந்த எல்லாருக்கும் சர்ச்சில் சாப்பாடு போடுவார். ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது early 30s of his life. இதை பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் இந்த ஊரில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவோமே, சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வாகன வசதியோ சாப்பாடு கொடுக்க தவறே இல்லையே. ஏன்னா என்றைக்கோ கற்றுக்கொண்ட ஒரு நல்ல மாதிரி. யாரை ஒருத்தர் அவர் ஒரு ஆளை இன்ஸ்பயர் பண்ணதாக இருக்கட்டுமே, கணக்கில் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளா, நூதனமா ஒரு மாதிரியால இல்லை, ஒரு மாதிரியை வைத்து போகணும்னு. நீங்க இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தீமோத்தி என்கிறவன் ஒரு வாலிபனா இருக்கிறான். நல்லா கேட்டுங்க, வாலிபனே சில அசட்டை பண்றான். வயசு பையன் தான், அவன் அப்படித்தான் இருப்பான். ஏன்னா இம்மெச்சூரிட்டி, பேசினாலும் அவளுக்கு தெளிவு இருக்காது, செயல்கள்லேயே அவளுக்கு தெளிவு இருக்காது. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது, அவரு அப்படி சொல்லி கொடுக்க வரார். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. டோன்ட் லெட் எனிவன் டு டெஸ்பைஸ் யூ. நீ வாலிபனா இருக்கிற அப்படிங்கிறதுக்காக, நீ சிறியவனா இருக்கின்றதுக்காக உன்னை யாரையும் அப்படி அசட்டை பண்ணாம, உன் வாழ்க்கையின் மூலமாக நீ எப்படி வாழ்கிறங்கிற உன் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவங்களுக்கு இவைகள்லாம் காண்பி அப்படின்னு அவர் சில லிஸ்ட்டை பண்றார். அல்லேலூயா. நான் சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? மாதிரியா வாழணும். பேசுவதனால இல்லை, செயல்கள்னாலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யப்படும். இதுக்கு சர்ச்சில் ஒரு மேடை தேவையில்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அநேகருக்கு ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. பொசிஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் 4 பேருக்கு அதிகாரம் பண்ணி ஊழியம் செய்யணும்லாம் கிடையாதுங்க. பொசிஷனே இல்லாமல் நீங்கள் ஜனங்களுக்கு கீழே உட்காந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியும். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் 1 to 1 பேசி அவனுடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு பூட்டை திறந்து கொடுத்தீங்கன்னா அவன் பிரசங்கியாரெல்லாம் உங்களை தான் மதிப்பாங்க. ஏன்னா பிரசங்கம் கேட்டு அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன் கேட்டீங்க? அவர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் கேட்க வேண்டியது என் கடமை. பிகாஸ் த பொசிஷன் அவர்களை இழுத்து விட்டது. ஆனால் இங்கே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வார்த்தை அவனை முன்னுக்கு கொண்டு வந்தது, அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அவனை இழுத்துச்சு. நீங்கள் மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு ஏன்னா அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். வளரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மள நம்ம அநேகரை வளர்த்து விடணும் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகம் கஷ்டம். நம்ம வேலையே புரியல, நம்ம போகிறோமா வந்தோமான்னு. சரி, இப்போ கிறிஸ்துவ சபையில் இது இருக்கட்டும். பொதுவாக இருக்கிற சபைகளில் ஆரம்ப கால அப்போஸ்தல சபையில் ஒரு 4 காரியம் இருந்துச்சு. அதில் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்டு இந்த வசனத்துக்குள்ளே வருவோம். ஏன்னா நம்ம ஆட்டிடியூட் மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதில் எந்த யூஸுமே இல்லை, எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1 2ஆம் அதிகாரம் 2
42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆரம்ப கால விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த 4 விஷயத்துல தொடர்ச்சியாக இருந்தார்களாம். விட்டுலாம் இல்லை. மண்டே ஜெபம் பண்ணிட்டோம், வெனஸ்டே ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து நேரம் சண்டே தான் ஜெபம் அப்படிலாம் இல்லை. தொடர்ச்சியா ஜெப கூட்டம், தொடர்ச்சியா ஜெபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதான் ப்ரோக்ரஸிவ், கன்சிஸ்டன்சி எப்பவும் இருக்கணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா கூட கன்சிஸ்டன்சியா பண்ணும். நீங்க யுத்தம் தோத்துறக்கூடாது. யோசுவா அப்படித்தான், அந்த யுத்தத்தை விட்டுறக்கூடாது, சூரியனை நிறுத்தியாவது யுத்தம் பண்ணார். பிசாசத்துல நேரங்களில் ஜெயிக்கணும்னா இன்றைக்கு அல்லேலூயா ஆமென் கடித்து விட்டுட்டு திருப்பி நீங்க சண்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 3 நாளா முழிச்சிட்டு அவன் ஸ்ட்ராங்காகி திரும்பி வருவான். அவனை எலும்பு விடாம அடிக்கணும்னா கண்டினியூஸ் ப்ரேயர் தான். உங்களுக்கு புரிதல்? ஜெபத்திலையுமே சில போராட்டங்களை ஜெயிக்கணும்னா ஜெபத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு 2 நாள் கேப்பு, அடுத்து ஜெபம் நீ வச்சுங்களேன். இந்த ஜெபம் 2 நாளில் நீங்க பலப்படுறீங்களோ அவன் பலப்பட்டுருவான். அடுத்து ஆனால் அடிக்கிறாங்கடா, அடுத்த அட்டாக், தந்திரங்கள், உபாதையங்கள் எல்லாம் வேற மாதிரி ஆயிடும். அவனை நிமிர விடாம யோசுவா எப்படி சூரியன் நிறுத்தியாவது யுத்தத்தை மேற்கொண்டாரோ அதே மாதிரி விசுவாசத்தில் நீங்க ஜெபத்தில் அப்படி நிற்கணும். தொடர்ச்சியான ஜெபங்கள் சில நேரங்களில் நமக்கு வெற்றியை கொண்டு வந்தே கொடுக்கும் அந்த ஜெபங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஜெபம் வந்து ஆண்டவட்டை மட்டும் கேட்கலீங்க, பிசாசுகளோட போராடுறீங்க. பரிசுத்த ஆவியான கொடுத்த வல்லமையினால பிசாசுகிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ அப்படியேப்பட்ட ஜெபங்கள் இருக்கணும். அதான் இங்க எழுதியிருக்கிறாங்க, அப்போஸ்தல உபதேசத்தில் அழைச்சிருக்கணும். அப்படின்னா எல்லா சபையார் யாவரும் கிறிஸ்துவின் உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம். கிறிஸ்து என்ன போதிச்சாரோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க வாழ்க்கை வாழுங்களேன். அநேகருடைய அட்டென்ஷன் உங்க பக்கம் இருக்கும். உலகத்தில் இருக்கிறவன் கிறிஸ்துவின் வசனத்தை ஆவியானவர் துணை இல்லாம அவன் அப்ளை பண்றான். ஏன்னா இயேசு சொன்னது பிடிக்குதுன்னு. ஒரு அம்மா அடிக்கடி பிரசங்க மேடை பேச்சுகளில் கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கோட் பண்ணி பேசுறாங்க. அவர்கள் அதை நற்கருத்தாக எடுத்துக்கிறார்கள் இல்லையா? ஒரு பிலாசபரா இயேசுவை பார்க்கறாங்க. நான் அதுல ஜீவன் இருக்குன்னு பார்க்கறேன், ஒரு லைஃபை மாற்றும் அப்படின்னு நான் பார்க்கறேன். உள்ள போய் ஊனு அந்த எலும்பு மேரோஸ் எல்லாத்தையும் பொளந்து கட்டுன்னு பார்க்கறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு பரிசுத்தாவின் உதவி செய்கிறாருன்னா அந்த வாழ்க்கை ஒரு அவிசுவாசி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, கிறிஸ்துவின் ஆவி இல்லாத இடத்துல வேலை செய்யறத பார்க்கிலும் எனக்குள்ள அது அதிகமாக வேலை செய்யும். இது தேவ மனுஷன் தெரியணும்னா நிறுத்தம் கொடுக்கப்பட்டிருக்க வசனம். நான் தேவ மனுஷனா இருக்கனால என்ன தெரியணும் மாற்றும். அப்போ அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைச்சு இல்லைங்க. உங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு சொன்ன உபதேசம் மத்தேயு 5:6-7 நோட் பண்ணிங்கப்பா. மத்தேயு 5:6-7 இந்த 3 அதிகாரத்தில் இயேசுவின் மலைப்பிரசங்கம் சொற்பொழிவுகள் அடங்கியிருக்கு. இதுல வசனத்தின் வசனமா படிச்சு இதன்படி வாழ்க்கையை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாதிரி. 2வது அங்க எழுதியிருக்கிறது அந்யோன்ய ஐக்கியம். அப்படின்னா சபைக்கு வரும்போது ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபெலோஷிப்பா மாறிடும். அல்லேலூயா. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி கத்துக்கிட்டீங்கன்னா ஃபெலோஷிப் ஆகிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போகலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்கு நடுவில் ஜீசஸ் வந்துட்டார்னா அது ஃபெலோஷிப். ஜீசஸ் இல்லாத இடத்துல ஃபெலோஷிப்பா இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா அநேகர் உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்குவோம். ஆனால் அது அந்த பேரை தவிர எந்த ஊர், பிள்ளை, குடும்ப நிலவெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் அறிமுகமானவர்கள். சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்குவோம். பஸ் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி நிறைய சொல்லிக்கலாம். இல்லாட்டி பிளே கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எதையாவது பார்க்குற இடத்துல அவங்கள ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஜஸ்ட் அங்கே பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டீ கடைக்கு போனால் நம்ம ரெகுலராக போகிறனால ஹாய் சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா தருவோம். அதுக்கு மேலே அவரை பற்றி தெரியாது. அப்படி நிறைய பேர் லிஸ்ட் இருப்பாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு சம்மந்தமில்லாத பேசிக்கலாம். அடுத்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம். அதையும் தாண்டி தான் இன்டிமேட், ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட தான் தனிப்பட்ட விஷயங்களையும் பேசுகிறோம் இல்லையா? இதுதான் அந்யோன்யம் பக்கத்தில் வர்றது. அதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். ஒருத்தர் நம்பணும். இவர் இந்தியா பார்டரில் நடந்த சிந்தூர் ஆப்ரேஷன், உக்ரைனில் என்ன பண்ண போகிறாங்க, பாலஸ்தீனில் என்ன பண்ண, உட்காந்து 10 நாள் உட்காந்து பேசினாலும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகாது. என்னைக்கு நம்ம காரியங்களை ஓப்பன் பண்ணி பேசுகிறோமோ அன்னைக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே டெவலப் ஆகும். நீங்கள் பார்த்துங்க, அடிக்கடி அவங்களை கான்டாக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்னைக்கு ஏதாவது 2 பேர்த்தில் ஒருத்தராவது நீங்கள் ஸ்கூலுக்கு அட்மிஷனே கிடைக்கல அப்படின்னு அப்படிங்களா அப்படின்னு அடுத்து அவர் நம்ம மேலே ஒரு கன்சர்ன் அவர் எடுப்பார். அப்படி தான் டெவலப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஷிப்பும் இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலாக வராது. இன்டென்ஷனலாக நம்ம பண்ணிங்கன்னா ஆண்டவருக்காக பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஃபெலோஷிப்பில் சபைக்குள்ள ரைட். ஃபெலோஷிப்பில் எத்தனை பேர் சபைக்கு வந்து போகிறதுக்குலாம் வசனம் சொல்லித்தரல.
எல்லாருக்கூடயும் பழகாட்டி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோட நீங்கள் பழகி ஆகணும். அந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் மாதிரியாக இருங்க. மூன்றாவது அந்த இடத்துல பார்க்கிறோம் அப்பம் பிக்குதல். இது ரெண்டு விஷயம். திருவிருந்தில் தவறாமல் கலந்து கொள்ள முயற்சி எடுங்க, வேலை நிமித்தமாக இருந்தாலும். ரெண்டாவது சர்ச்சை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறோம்ல, அந்த இடத்துல சாப்பிட்ற இடத்துலையும் சாப்பாடே பிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் பேசி இருந்துட்டு அந்த அந்த இதில் ஐக்கியத்தில் கலந்துக்கிட்டு போகணும். அது ஒரு முறை, ஒழுங்கு முறை. எல்லாரும் பார்க்குறாங்க. சர்ச்சை முடிச்சுட்டா இன்னைக்கு வெள்ளை சோறு அண்டி எடுத்துரும், நான் சாப்பிடாட்டியும் வந்து நில்லுங்க. அதில் பங்கெடுக்கிறது நமக்கு முறை. அல்லேலூயா. நான் போய் கேட்பேன், நீங்கள் என்னடா சாப்பாடு அப்படின்னு. இதுவா எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறது இல்லை, எதை கொடுத்தாலும் எப்படி அப்படின்னு. ஆனாலும் சாப்பிட்ற இடத்துல நின்று எல்லாருக்கிட்டையும் பேசணும். அதான் அந்யோன்யம். அப்பம் பிக்குதல்னா ரெண்டு மீனிங்குமே இருக்குது. அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்க. வெறும் திருவிருந்தில் வந்து இதோட பிரெட்டை சாப்பிட்டு உடனே விடக்கூடாது. சில பேர் அதையும் பசியோடு சாப்பிட்ருக்கானுங்க. அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்டு வாடா, கொஞ்சம் தான் கொடுப்பாங்கன்னாரு. வசனம் எழுதியிருக்கல, அந்த காலத்தில் தவறு பண்ணியிருக்கிறாங்க. அந்யோன்ய ஐக்கியம். அடுத்து என்ன எழுதியிருக்கிறது? ஜபம். நான் இன்னைக்கு ஒரு ஜபத்தில் சொல்கிற மாதிரியானா 10ஆம் பொதுவாக ஜெபம் பண்ணக்கூடாது. சபையில் இருக்கும்போது ஆண்டவரே இந்தியாவே ரட்சியுமா. இந்தியாவில் அத்தனை கோடி பேர் இருக்காங்க, ஒரு 10 பேரை சொல்லுங்க இந்துக்கள் ரட்சியணும், அது போதும். என்னது 10 பேர்? அதுக்கு வசனம் நிறைய வச்சிருக்கிறேன். பவுல் ஜபங்களிலெல்லாம் உங்களை நினைத்து, சபையும் சொல்லுவார், தனிப்பட்ட முறையில் பிலோமன் தீத்துவங்கள் எழுதும்போது உன்னை தனிப்பட்ட முறையில் நினச்சிக்கிட்டேன்பான்னு எழுதுறாரு. அப்படின்னா ஜபத்தில் விசுவாசிங்க பேர் நம்ம சபை. இங்கேயும் நீங்கள் போகாதீங்க, முதல்ல இங்கேருந்தே பழகு. இந்த சபையில் 50+ குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க பேரை தெரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. மனைவி பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜபிக்க தான் ஜப வாழ்க்கை வளரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ ஜபத்தில் மாற்றம். நீங்கள் போராடி ஜெபிங்க. எப்படின்னா ஜெபங்க சும்மா ஆகாய தெரிகிற மாதிரி தான் ஜெபம் போகுது. ஆண்டவரே சபையில் இருக்கிற மக்களையெல்லாம் ஆசிர்வதிங்க. ரொம்ப போகாத. ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க மேலே உங்களுக்கு அன்புல ஆழம் போகும், ஒரு உறவு கிடைக்கும், அவங்க மேலே ஒரு கரிசனை கிடைக்கும், ஃபெலோஷிப் கிடைக்கும், இன்னும் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களை பற்றி குறை சொல்ல வாயே வராது. அடுத்து ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் அதான், அவன் எவ்வளோ களவாணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிறவங்க நீங்கள் போய் அவன் களவான்ட்டான்னு சொல்ல மாட்டீங்க. ஐயோ மறுபடியுமா? ஏன்னா கன்சர்ன். சரி, இதெல்லாம் ஒரு மாதிரியாக சொன்னேன். திருப்பி அந்த வசனத்துக்கு வரலாங்க. ஒரு சுருக்கமாக நான் அந்த இடத்துல உங்களுக்கு தேறுகிறது தெரிய வேண்டும், அல்லேலூயா, வளருகிறது நம்ம தெரிய வேண்டும் என்று சொல்லி வாலிபர்களுக்கு மாத்திரம் சபையாக இருக்க எடுத்துக்கொள்ளும். முதல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையில மாதிரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லியிருக்குது, ஒருவன் சொல் தவறாதவனானால், வார்த்தை தவறாதவனால அவன் பூரண புருஷனா இருக்கிறான். 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்போ வார்த்தைனா வார்த்தை பேசுறது, in what you say. அதான் நீங்க என்ன கிறிஸ்டியன்ஸுக்கு இதில் மாதிரியே வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கை முறை மூலமாக பேச்சில் எப்படி பேசுறோம் நம்ம அப்படின்னு. சொல் தவறக்கூடாது. சொன்ன சொல்ல காப்பாற்றிக்கணும். ஆணையிட்டா கரெக்டாக செய்யணுங்க. வார்த்தை தவறக்கூடாது. எப்போ கிறிஸ்தவங்க வார்த்தை தவறக்கூடாது. கண்டிப்பாக வரங்கன்றாங்க, கண்டிப்பாக அவர் வராமல் வந்துடக்கூடாது. முடிஞ்சா ட்ரை பண்ணுறாங்க, நியாயமாக சொல்லணும் நம்ம. ஏன்னா பைபிள் சொல்லிக் கொடுக்குது. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சில இடத்துல பொய் சொல்லாதீங்கன்னு எழுதியிருக்கும். அப்போ கிறிஸ்தவம் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். சபைக்குள்ளே வந்துட்டாங்க. நிருபங்கள் சபைக்கு தான் எழுதுறாரு பவுல், ஆனால் பொய் சொல்லிட்டு இருக்கிறான். சபைக்குள்ளே பொய் சொல்கிறாங்க. சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. சீர்கேடான கிளவி பேச்சு, புத்தீனமான பேச்சு, வம்பான பேச்சு, இப்படி பல பேச்சுகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேச்சில் முதல்ல மாதிரி எப்படி? வார்த்தை தவறக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்களேன்? கிறிஸ்துவங்க நம்ம சபைக்கு வர ஜனங்க வார்த்தை தவறக்கூடாது. சில நேரங்களில் வார்த்தை பிசகிடும், அது நமக்கு அறியாமல் வந்துருச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி வச்சு நம்ம நிறைவேற்றோம்னா அவன் பர்ஃபெக்ட் மேனாக மாறுறான்னு நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. அதே மாதிரி நீதிமொழிகள் 10:19 எங்கள் அப்பா சின்ன வயசு சொல்லுவார், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போவாது. நிறைய பேசினோம்னா எப்படியும் தப்பு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு அண்ணன் எனக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்தாரு, பேசவே மாட்டேன். ஏன்னா நான் பேசுகிற வீணான வார்த்தையை கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள். இப்போ வார்த்தையில் ஒரு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இது போது. எபேசியர் 4:29 வாருங்களேன்.
இதோட நம்ம எபேசியர் 4:29. நம்ம பேசுறோம் அப்படின்னா ஜனங்களுக்கு வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதுல கெட்ட வார்த்தை அந்த காலத்துல பேசி இருந்திருக்கிறாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க வளருவதற்கு உதவியா இருக்கும் என்றால் அந்த வார்த்தையை பேசுங்க. ஒரு தேவையுள்ள மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுவிக்கும் என்றால் அந்த வார்த்தையே பேசுங்கன்னு அர்த்தம். தேவையில்ல கெட்ட வார்த்தை, ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸு, ஃபவுல் லாங்குவேஜ், இதெல்லாம் பேச வேண்டாம். தேவையில்லாத வார்த்தைகள்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா அன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கட்டப்படும். இன்னைக்கு சபையை முடிச்சுட்டு பேசுவோம் சாப்பிடும்போது, இந்த வார்த்தைகளால் அவன் விசுவாசம் கட்டப்பட்டதா, அவன் ஆறுதல் அடைந்தாரா, அடுத்த வாரம் சபைக்கு வருவாரா நம்மளை பார்க்கறதுக்கு, அப்படி அவங்களுக்கு பிரயோஜனமான கனெக்டிங் வேர்ட்ஸ் நம்ம பேசணுமா? அல்லேலூயா. ஏங்க ஏன் சபையில் ஒருத்தர் பார்த்துக்கணும்? பைபிள் சொல்லுது அப்படி. சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல் விட்டுடக்கூடாது, ஏனால் அன்புக்கும் நற்கரிக்கு ஏவப்படும்படி ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு நீ சபைக்கு வாங்க. ஒருத்தர் பார்த்தா தான் பக்தி விருத்தி அடையும், கொஞ்சம் அவங்கள பார்த்து உற்சாகமாகவும் வாழ்க்கையை பார்த்து. அதெல்லாம் பைபிள் இருக்கு. நம்ம ஆண்டவர் மட்டும் வசனத்தை கேட்டு போயிருமே, அப்படிலாம் பைபிள் சொல்லித்தரல. சகோதரர்கள் வேண்டும், சகோதரிகள் நமக்கு சபையில் வேண்டும், ஐக்கியம் வேண்டும். இங்கே தான் அங்கங்கே ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ தான் நம்மளை கொஞ்சம் சரியான ஆளாக மாறுவோன்னு சபையை வச்சிருக்கிறார். அப்போ வார்த்தையில் சபையாரை கட்டுவிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். சரி, ரெண்டாவது நடக்கை. நம்ம நடக்கையில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த நடக்கை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இதே 2 கொரிந்தியர் 12:19 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:19. Do everything to edify others. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு காரியம் நம்ம செய்யும் போது பக்தி விருத்திக்காக தாங்க செய்யணுங்க. அடுத்தவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள வளர்த்து விடுறதுக்காக இருக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம நடக்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அது ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்து விடணும். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். சுகந்த வாசனையாக இருக்கணும். வெளிச்சம் கொடுக்கறதா, சுவை கொடுக்கறதா, ஆசீர்வாதமாக இருக்கிறதான்னு அந்த காரியம் பிரயோஜனம் இல்லைன்னு செய்யாமல் இருந்துடலாம். இன்னொரு லூக்கா 6:31 சொல்லி கொடுத்த ரூல், கோல்டன் ரூல், எல்லாருக்கும் முக்கியம். மற்றவங்க நமக்கு என்ன செய்ய நம்ம நினைக்கிறோமோ நாம முதல்ல அவங்களுக்கு செய்யணும். நம்ம நடக்க அப்படி இருக்கணும். நாம ஒருத்தவங்க எழுந்து நின்று ஸ்தோத்திரம் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ நாம முதல்ல அவங்களை எழுந்து நின்று ஸ்தோத்திரம் சொல்லணும். அம்மா இல்லையா? நடக்க சின்ன சின்ன காரியம்லாம் சொல்கிறேன். நம்ம நடக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜனங்களுக்கு முன்னாடி பேச்சு கவனமாக இருக்கணும். எப்படி பேசணும்? நம்மளை பல்லாரும் பார்க்குறாங்க, பேச்சு நடக்கையோ. நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி ஆண்டவர் கிருபையில் படிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட பேச்சுகள் அவனுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணும். எப்படிங்க இந்த காரியம், எப்படிங்க ஊருக்கு போறீங்களா? கர்த்தர் சித்தமானா போவாங்க. பைபிள் யாக்கோபில் அப்படி எழுதி கொடுத்துருக்கு. நம்ம உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இதை செய்வோம், இதை செய்வோம்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. ஆனால் வாய் இவ்வளோ நீளமாக சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, கர்த்தர் சித்தமானா பார்க்கலாங்க, தப்பே இல்லை. இப்படி தான் பேசணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்களா? சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோம், சின்ன ஜெபம் பண்ணுங்க. தெரியட்டுமே, அவனுக்கு தெரியட்டும். ஒன்று கொண்டு போட போகிறதில்ல. இன்னைய வரைக்கும் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் வந்து கேள்வி கேட்டால் அவனுக்கு விளக்க சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அவன் அடுத்த முறை கேட்கவே வரமாட்டான். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? சபைக்குள்ள கூட பண்ணுறதில்ல. சாப்பாடு கிடைச்ச உடனே எல்லாரையும் விட்டு முதல்ல பந்தியில் வாயில் போட்டுறது. சாப்பாடு திந்து போகிறதுப்பா, சீக்கிரம் போ. எங்கள் சபையில் பகிர்ந்து சாப்பிடுங்கிற எண்ணம் கூட வராது. திந்து போகுது, நீ சீக்கிரம் போயிரு. அருமையான விசுவாசி. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கிறவங்களா பகிர்ந்து சாப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. நீ சீக்கிரம் வாங்கிரு. நடக்கையெல்லாம் பரிசுத்தம். இன்னொரு காரியம் சொல்கிறேன். 1 பேதுரு 1:15 எழுதிருக்கிறது, நம்ம நடக்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இதில் விளக்கம் ஒன்று தேவை. பரிசுத்தமாக இருக்கிறது என்னங்க அர்த்தம்? நடக்கை பரிசுத்தமாக இருக்கணும்னு. ஆப்சன்ஸ் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த பரிசுத்தமானதுக்கு அர்த்தம். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி இல்லைங்க. இது முதற்பலனானது கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அப்படின்னா அது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னவே எரேமியாவே கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். எப்படி? அவன் பிறக்கவே இல்லைன்னு பாவமே வர அம்மா வயிற்றுக்குள்ள வந்து பாவமாக வந்துருக்கணும். அப்படின்னா அவனெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசியை கட்டளிட்டு வேறு பிரிச்சுட்டார். உங்க நடக்க ஏன் நடக்க ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, உலகத்தோட ஒத்து போகாம உலகத்துக்கு எதிர்நீச்சல் போடுறதுக்கு உலகத்தால் கரைபடாத அளவுக்கு நம்ம நடக்க இருந்தா தான் பரிசுத்த நடக்க. அல்லேலூயா. விரதம் இருக்கிற நாளில் ஓசியில் சோறு போடுறான்னு கிளம்பிட்டீங்கன்னா
என்ன நடக்க சாட்சியா இருக்குது? நான் சொல்றேன், சாப்பாட்டில் விழுந்தவங்க பைபிள் யாராரு? முதல் அம்மா ஏவாள், அடுத்து விழுந்து போனவன் அடுத்த ஒருத்தன் ஏசா, தேனை எடுத்து சாப்பிட்டு விழுந்து போனவன் சிம்சோன். இப்படி சாப்பாட்டில் விழுந்தவனுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு சில பேர் நடக்க எல்லாம் சின்ன சின்ன காரியம் தாங்க. அதான் சொல்ல, நீங்கள் தேறுகிறது தெரியணும். ஆரம்ப காலத்தில் விசுவாசிங்க ஓகே, 10 வருஷம் 20 வருஷம் இருந்து இன்னும் உலகத்தோட இந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, பூனை குறுக்க வந்துருச்சு, சகுனம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, இதில் இன்னும் நடக்க இன்னும் மாற்றமே இல்லை. இன்னும் ஒரு மாற்றமும் இல்லை. விசுவாச வாழ்க்கை மாறவே இல்லை. எப்படி மாதிரியாக இருக்க முடியும்? மாற்றம் வேணும். அல்லேலூயா, ஒரு முன்னேற்றம் வேணும். சரி, கடைசியாக ஒரு விசுவாசத்துக்கு கூட சொல்லாமே. விசுவாசம் எப்படி மாதிரியாக இருக்கலாம்? விசுவாசத்தில் நிறைய விசுவாசம் உங்களுக்கு தெரியும். உங்கள் விசுவாசத்தில் யாக்கோபு 2:1 எழுதியிருக்கும், விசுவாசமாக இருக்க நீங்கள் முதல்ல பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்காரு, பொய் சொல்ல மாட்டார், அவரத்துக்கு முன்னாடி வைக்கிறது. சபைக்குள்ள ஆணாள் பெண் எல்லாம் படித்தவங்க படிக்காதவங்க ஏழை எல்லாம் வந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல மனசு வேணும். அது நம்மளால் வராது, பரிசுத்தர் வந்தால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர் தான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறவர். இயேசு கிறிஸ்து அப்படி தான் பார்த்தார். நானுமே தான் ஒரு நல்ல ஒரு கோட் ஷூட் பண்ணி ஸ்டேஜில் இருந்தால் ஒரு எதிர்பார்ப்பு அதிகம், சாதாரண நாள் எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம மென்டாலிட்டி, பரிசுத்தாவியான ஒரு பார்வை வேறு. உங்கள் விசுவாசம் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் யாக்கோபு 2:26 சொல்லுதுன்னா, நம்ம விசுவாசம் கிரியையில் காணப்படணும். விசுவாச வாழ்க்கை கிரியையில் இருக்கணும். ஆபிரகாம் எப்படி கிரியையில் காமிச்சாரு? போகிற ஊர் தெரியாமலே போனார். திரும்பி போனால் போயிருக்கலாமா? அவங்க எழுதியிருக்குது இல்லை இல்லையா? பிள்ளை கேட்டப்ப பிள்ளையை கொடுத்தாது விசுவாசம். ஒரே பிரசங்கம் 120 வருஷம் ஒரு ஆள் பண்ணார். யார் அது? நோவா. யார் ரட்சிக்கப்பட்டா? ஒருத்தர் இல்லை. அது விசுவாசம் இல்லைங்களா? நல்ல வாழ்க்கை வாழ்றதை விட தெய்வஜனங்களோட பாடம் அனுபவிக்கிறது நல்லதுன்னு வந்தவர் யாரு? மோசே. அது கிறிஸ்துவுக்காக வந்ததாரு. இது விசுவாச வாழ்க்கை. இப்படி என்னைக்காவது நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்களா ஆண்டருக்காக ஏதாவது விட்டோம்னு? இல்லை, ஆண்டவர்கிட்ட வந்தனால வாங்கினது தான் அதிகம். இயேசுவுக்காக இழந்தோம், இயேசுவுக்காக பாடு அனுபவித்தோம், இயேசுவுக்காக துன்பப்பட்டோம். நீதி நிமித்தம் துன்பப்பட்டவங்க யாராவது இருக்கிறோமா? இயேசுங்கிற நாமத்து நிமித்தம் துன்பப்பட்டு இருக்கு. இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வரணும். இதை 4 பேர் பார்க்கணும். இதான் மாதிரி. அல்லேலூயா. நான் வேலை கிடைச்சின்னு சொன்னது ஒரு ஒரு உற்சாகப்படுத்த வார்த்தை. இதையும் தாண்டி இயேசுவுக்காக அந்த சிலுவையை சகிச்சானா அது சாட்சி. அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம தம்பி ஜோயலை பற்றி 4 வருஷம் தான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஜெபம் பண்ணுறான்னு டவுட் ஆகிட்டு எனக்கு. உண்மையை சொல்கிறேன், 4 வருஷம் என்னைக்காவது அழுத்துக்கிட்டு சபையில்னு பார்த்துருக்கீங்களா? முன்னாடி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். போகும்போதும் கடைசி அவர் தான் போவார். எல்லாம் ஆராதனைக்கு அவர் தாங்க சீக்கிரம் வந்தார். ஆனால் மாதத்தில் சம்பளம் இல்லைங்க. ஆனால் இயேசுவுக்கு உண்மையாக இருந்தாருங்க. இந்த ஆவிக்குரிய நிலைமை நீங்கள் என்னவோ சொல்லுவீங்க? இவனை ஆவிக்குரியவனை பார்ப்பீங்களா? இல்லை இவர் வளரணும்னு சொல்லுவீங்களா? இன்னும் வளர்ச்சி வளர்ந்தும் 3 மாதம் வேலைன்னா விட நீங்கள் என்னென்னவோ தடுமாறுறீங்க. அக்னிக்குள்ளே போனவனும் சிங்கப்பிக்குள்ளே போனவனும் சும்மா இருப்பான். இந்த கேள்விப்பட்ட உடனே ரப 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 ரபாடு. இப்போ இந்த விசுவாசம் என்ன சொல்லுவீங்க? நான் வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரியவன எப்படி எடை போடுறீங்க? விசுவாசத்தின் பரீட்சைக்கு நில்லாதவனெல்லாம் ஆவிக்குரிய நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா வெளிப்பிரகாரமாக. ஆனால் அமைதியாக ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னா அவரை விசுவாசம் அவ்வளோலாம் வளரலைங்க அவர். ஏன்னா அவர் அமைதியாக வந்துட்டு போயிடறாருல்ல. வைப்ரேஷனை பார்த்தா சில பேர் ஆவிக்குரியவங்களும் நினைக்கிறோம். நான் அப்படி நினச்சேன். அப்படிலாம் இல்லை, நிற்கிறாங்க பரீட்சைக்கு நின்றவர்கள் அவர்கள்லாம். நான் அவனை பார்த்து அவன் லைஃப் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தது எனக்கு. சகோதரனா சொல்கிறேன் அவன்கிட்ட, நான் சொல்ல அங்கெல்லாம். பட் நான் பார்க்குறேன் இப்படியே நான் கூட சில சோர்ந்து போனதெல்லாம் வெளியில் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. என்னைக்காவது சபையில் வந்து ஜெபக்குறி பிடிச்சி அழுது புலம்புனாங்களா குடும்பமாக? இல்லை. சபைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருந்தாரா? இல்லை. சபைக்கு முன்னாடி வந்தவர் அவர் தான், பின்னாடி போனவர் அவர் தான். இயேசுவின் விசுவாசம். பேதுருக்கிட்ட சொல்லி ஆண்டவர் சொன்ன சாத்தா அவனை சோதிக்க கேட்டான்ப்பா, அதுக்கெல்லாம் விட்டுறேன், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் விசுவாசம் மட்டும் விழிஞ்சு போகக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்கு முக்கியம். சரிங்களா? அடுத்து 2 வசனம் என்ன பவுல் எழுதுறாருன்னா, வாசிக்கணும், புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும். அப்படின்னா பைபிள் எடுத்து படிக்கணும். அப்படியே எடுத்து பைபிள் படிக்கணும் எல்லாருக்கும் முன்னாடியும். அடுத்து இது எழுதியிருக்கிறபடி அங்கிள் விளக்க சொல்கிறாரு இல்லைங்களா, அது ஒரு பிரசங்க முறை. அது அப்படியே சொல்லணும். அடுத்து அதில் உள்ள கருத்துக்களை சவுண்ட் டாக்டரேஷன் போதிக்கணுமா. இதில் ஜாக்கிரதையாக இரு தொடர்ந்து. அப்போ வசனம் போதிக்கல ஜாக்கிரதையாக இரு. 3வது சொல்கிறாரு, உங்களுக்கு மூப்பர்கள் கை வந்து வச்சுக்கப்போ ஒரு வரங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா?
அந்த வரத்தை கொடுத்து டோன்ட் நெக்லெக்ட். அப்படின்னா உங்களுக்குள்ள உங்க சாய்ஸ் இல்லை பிரதர், உங்க சாய்ஸ் இல்லை சிஸ்டர், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஈவு கிஃப்ட், அதை அசட்டை பண்ணாதீங்க. யூ வில் லைக், உங்களுக்கு சாய்ஸ் என்ன? நீங்க பிரசங்கம் பண்ண ஒரு சாய்ஸ், நீங்களும் பாட்டு பாடுங்க ஒரு சாய்ஸ், மியூசிக் பண்ண உங்க சாய்ஸ். லீவ் தட் பிஹைண்ட். உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் ஊழியக்கார கை வச்சா தப்பாக நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. அந்த காலங்களில் ஊழியக்காரங்களுக்கு கணத்தை கொடுத்து அவங்க மூலமாக ஆண்டவர் காரியங்களை செஞ்சார். இன்றைக்கும் நம்ம அப்போஸ்தலர் சபையில் அப்படி செய்தோம் என்றால் ஒரு விசுவாசம் தாங்க. அதெல்லாம் வந்து கைகள் வைக்கும்போது வரங்களை பெற்றுக்கொள்கிறோம், அந்த சபையில் உண்மையாக இருக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்கணுங்கிறதெல்லாம் அவங்க வேத வல்லுநரெல்லாம் யோசிக்காதீங்க. வேத வல்லுநர்கிட்ட இல்லாதது அவங்கள்ட்ட இருக்கும், சின்ன ஒரு வார்த்தை இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ உங்களுக்குள்ள வரம் என்ன, அந்த வரத்தை அசட்டை செய்யாமல் அதில் நீங்கள் தேர வேண்டும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே நீங்கள் தேர்வது தெரிய வேண்டும். சபை மக்களுக்கு இவர் பரவாயில்லைங்க, இப்போ தாங்க சர்ச்சுக்கு வந்தார், ஒரு வருஷம் வந்தார், இப்போ ஞானசன் எடுத்தார், இப்போ கர்த்தருக்குள்ள பைபிள்லாம் படிச்சுட்டு முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, முன்ன மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மாறிக்கிட்டே வராது. எப்படி இந்த மாற்றத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்குறோம். ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு ஊழியத்தை அர்ப்பணிச்சிருக்காரு, இப்போ தாங்க அர்ப்பணிச்சார், பரவாயில்ல, எல்லா ஊழியங்களையும் பங்கெடுக்கிறாரு, எல்லா ஊழியங்களும் செய்கிறாரு, எல்லா ஊழியங்களையும் பயிற்சி எடுத்துக்கிறாரு. ஊழியத்துக்கு அழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அங்கே பயிற்சியும் கொஞ்சம் முயற்சி இருந்தால் தான் அங்கே ஊழியத்தை செய்ய முடியும். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. நான் கடைசியாக சொல்கிற ஒரே காரியம், லெட் யுவர் ப்ரோக்ரஸ் பி எவிடென்ட் டு சர்ச் ஃபர்ஸ்ட். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கதா சொல்கிறது. இந்த காரியம் அத்தனையும் சொன்னது உலகத்தில் சொல்வதற்கு இன்னும் நிறைய இருக்குது. விசுவாசிகளுக்கு மாதிரியா, சபைக்குள்ள இருக்க ஜனங்களுக்கு பக்தி விருத்தியா, ஒரு ஆசீர்வாதமா, பிரயோஜனமா இருக்கும்போது இதே தான் வெளியே வரும். அல்லேலூயா. வேற எங்கேயும் ட்ரெயின், இங்கே தான் உப்பளம். உங்களை உப்பா கர்த்தர் வச்சு மாத்திர இடமே இதே தான். சரி, திருவருது நமக்கு இருக்கனால செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் தேர்வது தெரிய வேண்டும். இசை வாசிக்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆடியோ வீடியோ போடுறவங்க அதில் கொஞ்சம் தேருங்க, பைபிள் படிக்கிறவங்க தேருங்க, ஊழியம் பண்ணுறவங்க தேருங்க, சேர் போடுறவங்க கூட நெடுக்க குறுக்க ரெண்டுக்கும் கரெக்டாக போடுங்க. எல்லாத்துலேயும் ஒரு தேர்ச்சி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். அதான் ரியல் அபிஷேகமும். எல்லாம் ஜெபம் பண்ணலாங்களா? உங்களுக்கு குறை சொல்லல, நம்ம வளரணும், அப்போ தான் நம்ம சபை வளரும். நம்ம சபை வளர்ந்தால் தான் சபைக்குள்ள ஜனங்க நிறைய வருவாங்க. அதுதான் தேவராஜ்ய வளர்ச்சி. ஏமேன். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் தான் ஜெபம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்களேன். நான் வளரணும் ஆண்டவரே, நான் தேர வேண்டும் ஆண்டவரே, இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது ஆண்டவர், எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு முன்னேற்றம் வேணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு வளர்ச்சி, எனக்குள்ள ஒரு தேர்ச்சி இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வா சகோதரனே, பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வா சகோதரியே. கையில் இருக்கிற வேதம், ரகசிய புஸ்தகம், நீதிமொழிகள் நிறைய படிங்க. நல்ல கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். அநேக பரிசுத்தவங்களின் சாட்சியுள்ள ஜீவியம், ஒரு வேகம் போன்ற திரளான சாட்சி அது, அதை படியுங்கள். இயேசுவான சொன்ன வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். அதிசயங்களை காணுங்க, நிச்சய வாழ்க்கை மாறும். பிதாவே உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில தேவன் தாம ஆண்டவரை எங்கள் அடுத்த அளவுகளுக்குள் அழைத்து செல்வதற்கு நீ கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்குள்ள போடப்பட்ட இந்த சின்ன விதையானது ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும், தேர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து அசட்டே இல்லாதபடி அந்த காரியத்தில் எவ்வளவு திறம்பட செய்யலாம் என்று அநேக பிரயாசங்களை நேரங்களை செலவிட்டு ஆண்டவரே அதில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தை அசட்டை செய்யக்கூடாது, பொறுப்புகளை அசட்டை செய்யக்கூடாது ஆண்டவரே. அநேகளுக்கு உண்பதாக நாங்கள் நற்சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியை செய்வதற்கு, செட் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆராதனை மீதியான பகுதிகளிலும் எங்களோடு கொண்டு வழிநடத்துங்க. திருவிருந்தில் பரிசுத்தமாய் பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன்.